ஏங்க ராணி சொல்லு ராணி. ஏங்க இன்னைக்கு வேலை இருக்கா வீட்ல இருப்பீலங்க? கொஞ்சம் இன்னைக்கு வேலை குறவுதாம்மா, மதியத்துக்கு மேல போனா போதும். ஏன் ராணி? இல்லங்க, நானும் லட்சுமி அக்காலும் ஒரு இடம் வரைக்கும் போறோம். அந்த பிள்ளைய பார்க்க ஆள் வேணும்ல, உறங்கிட்டு வர கிடக்காளுவ. சொல்லாம போனா அதுக்கும் கிடந்து குதிச்சுட்டு அடப்பாளுவ. அதான் நீங்க இருந்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இல்ல, அதுக்குள்ளேயும் போயிட்டு வந்துடலாமேன்னு பார்த்தேன். எங்க ராணி போற சொல்லாம? இல்லங்க, இந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவிய அம்மாவையும் அப்பாவையும் போய் நேர்ல போய் பார்த்துட்டு வரலாம் தாங்க. சின்ன பொண்ணுக்கு அம்மா அப்பாவா? அவியல நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லல்ல ராணி. பிறவு எப்படி நீ போய் பாப்ப? அவிய ஊரு பேரு எதுனாலும் தெரியுமா? இப்ப எதுக்கு அங்க போனன்னு நிக்க? ஏங்க 2 நாளைக்கு முன்னாடி சின்ன பொண்ணு வீட்டுக்கு சும்மா போனேன்னா ஒரே அழுவ பத்துக்கங்க. அவிய வீட்டாட்ட சொல்லி சங்கடப்பட்டு அழுதுட்டு கிடந்தாங்க. அவிய அம்மா அப்பா ஞாபகமா இருக்குன்னு ஒரு மாதிரி அழுதுட்டு கிடந்தா. ஒத்த பிள்ளை பத்திலா கைக்குள்ளேயே வச்சு பாசமா வளர்த்துருவாவ. அந்த அளவை ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த கோவத்துல எத்தனை வருஷம் ஆயிட்டு இப்ப வரைக்கும் அவள்கிட்ட வந்து பேசாம வைக்காம அந்த ஆளை இருக்காவ. பாவ மனசு ரொம்ப சங்கடப்படியாங்க. அவைய அம்மா அப்பா ஞாபகம் அவளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் போல. அதான் நானும் லட்சுமி அக்காலும் நினைச்சோம், ஒரு எட்டு நேர்ல போய் பார்த்து அவள்கிட்ட பேசி இந்த நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சுக்கிடுவாள்ல. சிலப்ப வந்து கோவத்தெல்லாம் மறந்துட்டு வந்து சின்ன பொண்ணு பார்த்தாலும் பாப்பாவில் அப்படி பார்த்தாவுன்னா சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. பாவமா இருக்கு அவளை பார்க்க. அதான் நானும் லட்சுமி அக்காலும் யாருக்கும் தெரியாம போயிட்டு வரலான்னு பார்த்தோம். உங்களை எதையும் யாசிராம ராணி பார்த்து. என்னமோ சொல்லிட்டு பட்டுங்க, ஏதோ ஒரு நல்லது நடந்த போதும் தானே. அவியலும் ஒத்த பிள்ளையை தான் பெத்து வளர்த்துட்டு போவா. அப்படி என்ன வெட்டியா கொண்டு போறாவ? கொஞ்சம் மனசுல கோவம் தான் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? நம்ம போய் எடுத்து சொல்லி என்ன ஏன்னு பேசி பார்த்தா அவியலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்களா இருக்கும். சரி ராணி, அப்ப நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிட்டே. எப்படி போறிய? தெரியலங்க, லட்சுமி கிட்ட கேட்கணும். துட்டு இருந்துச்சுன்னா ஆட்டோல போயிடும், இல்லைன்னா பஸ்ல போயிட்டு வந்துடுவாங்க. சரி பார்த்து போங்க ராணி. கொண்டு தானே விடட்டுமா? வேணாங்க, 2 பேரும் இருக்கோம்ல, ஸ்கூட்டில போக முடியாது. பிறகு இந்த பிள்ளைகளை எந்திரிச்சா ஒத்தையில கடை விட்டுட்டு போயிட்டான்னு அலறு அழுவேன். நீங்க பாத்துக்கிடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி ராணி. ஏக்கா, லட்சுமி அக்கா வாரா. நீ வேலையெல்லாம் பாத்துட்டியோ? ஆமாக்கா, எல்லா வேலையும் பார்த்தாச்சு. நீங்க முடிச்சிட்டீங்களாக்கா? அவ்வளவுதான் ராணி, நானும் எல்லா வேலையும் பார்த்துட்டேன். குளிக்கவும் செஞ்சாச்சு. சரி, இந்த கறி அடுப்புல போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு போனா இந்த பிள்ளைகளை எடுத்து சாப்பிட்டுக்கிடும் பத்தியா. அதான் கொதிக்க போட்டுட்டு இருந்தேன். சாப்பாடுலாம் பொங்கி வச்சிட்டியா? எல்லாம் சாப்பாடுலாம் பார்த்து வச்சுட்டு தாங்க வாரேன். 2 பேரும் வீட்டுல இருக்காளுவல்ல. பூமாரி மக்களே, உனக்கு போர் அடிச்சதுன்னா அக்கால 2 வீட்டுல தான் இருக்காளுவ. போய் அங்கே இரு. என்ன மக்களே, உனக்கு தனியா இருந்த பயமா இருந்ததுன்னா சரி அங்கே போய் இருந்துக்கிடியே. சரி மக்கா. ஏக்கா போமா? சரி ராணி, கறியை மட்டும் ஒரு நிமிஷம் இரு, சூடாவட்டும் எடுத்து உள்ள வச்சுட்டு வரேன். எதுல போவ? பஸ்லயே ஆட்டோ இல்லையா? ஏக்கா, உங்க சௌரி எப்படினாலும் போயிட்டு வருவோங்க. பஸ்லயே போயிருவ ராணி. ஆட்டோக்காரன் ரொம்ப நேரம் இருந்ததுல அதுல நின்னுக்கிட மாட்டான் பத்திக்க. நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவைய வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு தானே வருவோம். அவ்வளவு நேரம் அவன் ஆட்டோக்காரன்லாம் அவனு நிக்க மாட்டான். நம்ம பாட்டு பஸ்ல போனோன்னு பொறுமையா பேசி எடுத்து வரலாம். ஆட்டோன்னா கொஞ்சம் அவசர அவசரமா ஓடி வர மாதிரி இருக்கும். பொறுமையா போயிட்டு பொறுமையா வருவோன்ட்டி. அதுவும் சரிதாங்க. சின்ன பிள்ளைங்க பாத்தி அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம போயிட்டு அவைய பேசலன்னா மனசு ரொம்ப சங்கடப்பட்டுருவா. நம்ம போன ஏதாவது நல்லதுன்னா மட்டும்தான் அவள்கிட்ட சொல்லணும். நம்ம போனோம் வச்சோம் பேசணும்னு. ஏதாவது சங்கடம்னா அவள்கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன ராணி? இல்லக்கா, நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். காலையில இருந்து பாக்கல. பிள்ளைக்குலாம் இன்னைக்கு லீவு தானே, கொஞ்சம் உறங்குவலா இருக்கும். அவிய வீட்டாரையில இன்னைக்கு லீவு தான் போல. நேற்று சொல்லிட்டு இருந்தாக்கா அவியும் நாளைக்கு போக வேண்டாம், இந்த பிள்ளைகளுக்கு லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த ஆளு உறங்குவலா இருக்கும். நான் போய் பார்க்கவே இல்லை. சரி ராணி, இவ்வியல்ட்டையும் காலையிலே சொல்லிட்டேன் போயிட்டு வருவேன், பிள்ளைகளை பார்த்துக்கணும்னு. எங்க வீட்லயே அவிய வீட்டுல தாங்க இருந்தாவே சொல்லிட்டு தான் வந்தேன். மதியத்துக்கு மேலதான் போகணுமா, அதுக்குள்ள நம்ம வந்துருவோம்ல. இப்ப என்ன மணி ஒரு 8 9 மணி இருக்குமா? நம்ம ஒரு 1 மணி 2 மணி போல வந்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு போய் பேசி பார்ப்போம். என்னக்கா? சரி ராணி, இப்ப நம்ம போவோமா? பூமாரிட்ட சொல்லிட்டு வருவோம். பூமாரி, இந்த கறி சூடான்னு கொண்டு உள்ள வச்சரியா மக்களே? இல்லைன்னா அப்பா வந்தானே எடுத்து உள்ள வைக்க சொல்லி. அவனுக்கு சூடா இருந்துச்சுன்னா அப்பா வந்தானே எடுத்து வைக்க சொல்லு மக்களே. சோத்தை மட்டும் கொண்டு உள்ள போட்டுருலன்னா காக்கா கொத்தி அவ்வளவு ஆவாம போட்டுரும். இந்த கறி இங்கனே வேணா மூடி வச்சிரு. அப்பா வந்தோன்னு எடுத்து உள்ள வச்சிருவாவ. எண்ணெய் பாட்டிலாம் கொண்டு உள்ள வச்சிருக்கிய மக்களே? சரிம்மா, நீ போ, நான் எடுத்து வச்சுக்கிடியேன். சரி, பார்த்து சூதானமா. என்ன மக்களே, சுடுதுன்னா அப்பாட்ட சொல்ல, அவிய எடுத்து வைப்பாவ. சரிம்மா. போமா ராணி, அவ எடுத்து வச்சுக்கிடுவியா? சரிக்கா. மக்களே, அம்மையா மக்களே, இப்படி பாதியிலே அழ விட்டுட்டு போனேன். அம்மையை கடைசி வரைக்கும் கூட இருந்து நல்லா பார்த்துக்கிடுவேன். எங்களுக்கு நீ கொல்லி வைப்பன்ல பார்த்தோம். கடைசியில் ஒன்று இப்படி கொல்லி வச்சுட்டு நாங்கள் இப்படி அனாதையாக கிடக்கமே. நாங்கள் யாருக்காக வாழுதோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு கிடக்கோம். நான் என்னெல்லாம் மனசில் ஒன்றை வச்சு கனவெல்லாம் கண்டு வச்சுருந்தேன். உனக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணணும், பேரம்பத்தியிலலாம் பார்க்கணும், கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும். உனக்காக தானே பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணோம். ஒரு நல்லது கெட்டது கூட வாங்கி சாப்பிடாம அவ்வளவும் சேர்த்து வச்சோமே. இன்னைக்கு பார்க்கறது கூட நீ இல்லாம போயிட்டே மக்களே. அம்மா இப்படி ஒத்தையில விட்டுட்டு போயிட்டே. அப்பாவும் ஒண்ணு நினைச்சு கவலைப்படாத நாளே கிடையாது. இப்படி ஒண்ணு போட்டவளை பார்க்கறதுக்காக நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒண்ணு வளர்த்தேன்.
என்னென்ன கனவெல்லாம் கண்டேன் என் பிள்ளைய வச்சு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டே. மக்களே, என்ன மக்களே, அம்மையை அம்மாக்களே விட்டுட்டு போனேன். அம்மைக்கு கிறுக்கு பிடிக்க மாதிரி இருக்கு நீ இல்லாம. ஐயோ மக்களே, ருக்கு அம்மையிட்ட திருப்பி வந்துரு மக்களே. அம்மா கஷ்டமா இருக்கு மக்களே, நீ இல்லாம இருக்கவே முடியல. ருக்கு ஏன் ருக்கு என்னாச்சு திடீர்னு இப்படி அழுதுட்டு கிடக்க? ஏங்க நம்ம பிள்ளைய பாத்தீங்களாங்க, இப்படி இருப்பான்னு நினைச்சா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தோம். என்னெல்லாம் கனவு கண்ட நம்ம பிள்ளை இன்னைக்கு தூக்கி கொடுத்துட்டு யாருமே இல்லாத மாதிரி இப்படி நிக்கமேங்க. இந்த போட்டோவை நீ எப்ப பார்த்தாலும் அழுவேன்னு சொல்லி தானே நான் மேல எடுத்து வச்சிருந்தேன். இப்ப இது யார் எடுத்து இங்க வச்சா? எதுக்கு இப்படி மாலையெல்லாம் போட்டு அழுதுட்டு கிடக்க? நம்ம பிள்ளை இல்லைங்கிறத நீயே முடிவு பண்ணிட்டியோ? நம்ம பிள்ளை எங்கேயும் போல, நம்ம கூடயே தான் இருக்கான். நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், இப்படி மாலையெல்லாம் போட்டு பொட்டு வச்சு விளக்கு போடாத, நம்ம பிள்ளை நம்ம கூட தான் இருக்கான்னு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். அவன் செத்துட்டா நீ தான் மனசுல இப்படி பதிக்கிற. என் மனசுல இல்ல, இப்ப வரைக்கும் என் பிள்ளை உயிரோடு வாழ்ந்துட்டு தான் இருக்கா. எங்கனையும் ஒரு வெளிநாடு போயிருக்கான் அப்படி நினைச்சு வாழ வேண்டிதான். அவன் இறந்துட்டான்னு எதுக்கு நீ ஆவப்படுத்தியா? ருக்கு இந்த போட்டோலாம் வைக்க கூடாதுன்னு நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். விடு ருக்கு. ஏங்க உண்மையை நம்பி தானங்க ஆவணும். ஐயோ என் பிள்ளை. இப்படி அழுது இப்ப என்ன செய்ய முடியும்? திரும்பி வந்துருவானோ? என்னமோ நம்ம தலையெழுத்து எழுதியிருந்ததான் நடக்கும். உன்னையும் கஷ்டப்படுத்தி நீ என்னையும் கஷ்டப்படுத்தாத. நீ தெம்பா இருந்தாதான் நான் இருக்க முடியும். நம்ம வாழ்றதே உனக்காக எனக்காக தான். அவனும் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். நம்மள இப்படி கிடந்து அழுது இப்படி பட்டினி கிடந்து என்ன செய்ய போறேன்? நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் போட்டோவை வைக்க கூடாதுன்னு. ஒழுங்கு அந்த போட்டோ எங்க இருந்து அங்க கொண்டு வச்சிரு. இப்படி மாலையெல்லாம் போடாத இருக்கு. என் மனசுல எல்லாம் இப்ப வரைக்கும் பிள்ளை உயிரோட தான் இருக்கா. எங்கனையும் ஒரு பக்கம் நல்லா இருப்பான்னு என் மனசுல நம்பிட்டு இருக்கேன். சும்மா இதெல்லாம் போட்டு என்னை நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. உன்னை யாரும் எதுவும் சொன்னாவில்ல. உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் முகமே சரி கிடையாது. அப்ப இருந்து நீ அழுதுட்டு தான் கிடக்க சாப்பிடாம வைக்காம. என்னதான் ஆச்சு? ஏதாவது மனசுல இருந்தாலும் சொல்லவாது செய். ஒன்றும் இல்லைங்க, நேரத்துல இருந்து பிள்ளை ஞாபகமாவே இருக்கு. கண்ணுக்குள்ளேயே நிற்கான். எதுக்குன்னு தெரிய மாட்டேங்க, பிள்ளை ஞாபகமாவே இருக்கு. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. வா முதல்ல இங்க வந்து உட்காரு. ருக்கு உட்காரு. இப்படி அழுது உடம்ப கெடுத்துக்காத ருக்கு. நம்ம என்ன செய்ய முடியும்? உடம்பு சரியில்லைன்னு யாரு கூட்டிட்டு ஓடுவாங்க சொல்லு பாப்போம். எப்போ வந்து பிள்ளைகளை கஷ்டப்படுத்த முடியுமா? அழாம இரு. நடந்தது நடந்துட்டு இனி நம்ம அழுவதனால எதுவும் மாறிட முடியுமா? ஒன்னும் மாற போறது இல்ல. நம்ம பிள்ளை எங்கேயும் போல நம்ம கூடயே தான் இருக்கன்னு நினைச்சுக்க. இந்த கஷ்டம் எதுவுமே உனக்கு தெரிஞ்சுக்கிடாது. நம்ம பிள்ளை எங்கேயும் போல இருக்கு, நம்ம கூடயே தான் இருக்கான். யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தாலும் அதை விட்டு தள்ளு. மனுஷங்க தானே, நரம்பு இல்லாத நாக்கு நாளையும் பேசுவோம். எதை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுன்னு நம்ம மனசுதான். உன் மனசுக்கு யாராவது தப்பாவோ ஏதோ கஷ்டப்படிய மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்காத. உன் மனசுக்கே கொண்டு போவாத. அதெல்லாம் நினைச்சு நீ எதுக்கு இப்படி கிடந்தா அழுதுட்டு கிடக்க? என்னையும் சேர்த்து கஷ்டப்படிய. முதல்ல போட்டாவ இருக்கிறதுல போட்டாவெல்லாம் தூக்கி மேல போடு. இந்த மாலையெல்லாம் போட்டு நீ இந்த விளக்கு போடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது என்ன? ம், சரி அழாம இரு. 2 பேரும் கொஞ்சம் காப்பி போடட்டுமா? வேண்டாங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. ராணி காலையிலே இட்லி சாம்பார் எல்லாம் கொண்டு வச்சிருக்கா. நான் போய் கொஞ்சம் போல காப்பி போட்டு 2 பேருக்கு இட்லி எடுத்துட்டு வரேன், சாப்பிடணும். நான் போய் இட்லி எடுத்துட்டு வாரதுக்குள்ள இங்க இருக்க போட்டெல்லாம் எடுத்துடணும் என்ன, அங்கே வைக்க கூடாது. சரிங்க. எம்மா எம்மா எம்மா, நேரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு ஒரு வார்த்தைனாலும் சொல்லேன். ஏன் தான் இப்படி இருக்க? யாரும் எதுவும் சொன்னாவளோ? உடம்புக்கு எதுவும் முடியலன்னா சொல்லுமா, இவள்கிட்ட சொல்லி ஆஸ்பத்திரி போய் என்ன ஏதுனாலும் பார்ப்போம். இப்படியே இருந்தா நான் என்னன்னு தான் நினைக்க. ஒரு மாதிரியே இருக்க, சாப்பிடவும் மாட்டேங்க, சரியா பேசவும் மாட்டேங்க, சிரிக்கவும் மாட்டேங்க. என்னதாம்மா ஆச்சு? உடம்புக்கு எதுவும் முடியல என்னம்மா சொல்லு. எம்மா கேட்டு எனக்கு ஒண்ணு இல்ல, விடு. கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல இருக்கு, வேற ஒண்ணு கிடையாது. போ, நீ போய் அந்த பிள்ளை எடு. அவன் உறங்குதானே, என்ன செய்தான்னு போய் பாரு. அவன் உறங்கிட்டு தாம கிடங்க, இப்பதான் எடுத்துட்டு வந்தேன். நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லுமா. உடம்புக்கு எதுவும் முடியலன்னா வீட்டை சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகுமா. உடம்புக்குலாம் நல்லாதான் அணு இருக்கு, ஒண்ணு இல்ல. பிறவி ஆமா அப்படி இருக்க, எதுனாலும் பேசிட்டே தானே இருப்ப கலகலன்னு. நேரத்துல இருந்து உன் முகமே சரியில்லை, நிம்மதியா இருக்கணும்னு தான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் முகமே சரி கிடையாது. ஏன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. ஒண்ணு இல்லன்னு சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கேன்னு சொன்னா விடியே. எம்மா போனும், கொஞ்ச நேரம் தனியா இருந்து எந்திரிச்சு வரேன், எல்லாம் சரியாயிரும். சரி கொஞ்ச நேரம் இருந்துக்கிடு, சாயங்காலம் போல பாப்பேன். நான் கொஞ்ச நேரம் உறங்க போறேன். சாயங்காலம் இருந்துச்சு பார்க்கும்போது சிரிச்செடுத்து இருக்க. இல்ல பிள்ளைய தூட்டி எங்கனாவது போயிரும் பார்த்துக்க. அங்க கஷ்டமா இருக்குன்னா இங்க வந்து இருந்து இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாமா, சரியா இருக்கு. சிரிச்செடுத்து இருக்கலன்னா சாயங்காலம் எங்கனாலும் போயிரும் பார்த்துக்க. சும்மாலாம் சொல்லல, உண்மையாவே சொல்லியே. எட்டி உம்மா, என்ன வெளியிலேயே பார்க்க முடிய மாட்டேங்க, வீட்லயே கிடக்க முட்டை போட்ட கோழி மாதிரி. என்னக்கா செய்யுது? இவங்களுக்கு ஆபீஸ்ல வேலை கிடையாது, அந்த மாதிரி வீட்லயே இருந்து பார்க்க வேலை கொடுத்துட்டாவ. அந்த ஆளு 24 மணி நேரம் வீட்டுல தானே இருக்காவ. வெளியில போனா ஏச்சுதான் உழுவுது, எங்க போற சண்டை வளர்க்க போற அப்படி இப்படிங்கவ.
அதுக்கு பயந்தே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது பார்த்துக்கங்க, வெளியிலயே வர்றது கிடையாது. இது இடையில இருந்து ருக்கம்மாவியே வீட்டுக்காரர்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் எல்லாம் தூக்கிட்டு போனாவன்னு சொன்னாவ. இப்ப எப்படிக்கா இருக்காவ? நல்லா தட்டி இருக்கா உமாவை. வந்து சுகர் கொஞ்சம் கூட்டிட்டு போல, சாப்பிடாம கிடந்திருப்பா போல. அந்த ஆள கிறக்கம் தட்டி 2 நாள் வீட்டுல கிடந்திருக்காவ. அந்த ராணி அக்கா, லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு அவ்வளவு பேர் தான் கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து நல்லா ஆயிட்டு 2 நாள்ல கொண்டு வந்துட்டாவ. நான் தானே அந்த ராணி அக்கா பிள்ளைகளுக்கு போய் கூட்டு இருந்தேன். அப்படியாக்கா? அதுவே கேட்க போகணும்னு நான் மனசுல நினைக்கிறது போவே நேரம் கிடைக்க மாட்டேங்கிக்கா. நீங்க போய் கேட்டில? ஆஸ்பத்திரியில வந்த உடனே போய் பார்த்துட்டு தான் உமா வந்தேன். சரி, நான் தாங்க போகாம இருக்கேன். என்ன நினைப்பாவன்னு தெரியல. எங்கனக்குள்ள இருந்துட்டு இதுக்கு கூட வராம இருக்குன்னு. இன்னைக்கு சாயங்காலம் போல போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வரணும். கையில் என்னக்கா கிளாஸ்? சீனி வாங்கலான்னு போனேன் உமா, கடை அடைச்சு போட்டு கிடக்கு. அந்த ஆளை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா? காப்பி போடுதுக்காக்கா? ஆமாக்கு தலைவலிக்க மாதிரி இருந்துச்சு. நெட்டக்காலன்னு வீட்டுல கிடக்கான். கொஞ்சம் காப்பியை போட்டு குடிப்போமேனு சீனி பார்த்தா சீனி இல்ல. சரி, அந்த ஆளு கடையில ஒரு 100 சீனியும் வாங்கிட்டு போவோன்னு எடுத்துட்டு வந்தேன். கடையில் அடைச்சு போட்டு கிடக்கு. சரின்னு போற வழியில தான் பார்த்தா நீ நின்னே அந்த ஆளை பேசிட்டு நின்னுட்டேன். வாங்கக்கா, ரேஷன் கடையில முந்தானத்தான் வாங்கிட்டு வந்தேன். சீனிங்க இருக்கு, தாரேங்க. அப்படியாவுமா? சரி, ஒரு கிளாஸ் கொடு. நான் அப்புறம் நான் வாங்கும்போது உனக்கு தாரேன்னு. சரிக்கா.